அமித்ஷா ஒரு விஷயத்தை வந்து சந்திக்க வராரு அப்படின்னு சொன்னா நிதி பகிர்வு மற்றும் அதிகார பகிர்வு, இந்த மாநிலங்களின் வளர்ச்சி, இதையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவதற்காக இவர்களை கூட்டியிருக்கிறார்கள். அதுவா நோக்கம்? 40 நிமிடம் பேசியிருக்காங்க. விஜய் சொன்னாரு, வெள்ளியில சொல்லும் போது திமுகவும் பாஜகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்குது. நீங்க பகிரங்கமா 2 பக்கமா இருக்கிறீங்க. தென்னிந்தியாவையே காணாமல் செய்கிற ஒரு வேலையை அமித்ஷா திட்டமிட்டு இயக்குகிறார். எந்த ஆட்சி வந்தாலுமே பாஜக ஒருபோதும் விவேக் கோட்டு சூட்டு போட்டு ரெட்டி காரு அப்படின்னு சொல்லி சுமன் அப்படி உட்கார்ந்து இருக்கிற சமரசிமா ரெட்டி தென்னிந்திய நதி பகிர்வானம் பற்றியான விவகாரங்கள்லாம் பேசப்படும். அப்படியா? அதையெல்லாம் சீர்படுத்துகிற ஆற்றல் அமித்ஷாவுக்கு உண்டா? அமித்ஷா அதையெல்லாம் செய்து கொடுக்குறேன்னு செஞ்சு சொல்லியிருக்கிறாரா? நடந்த மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு டீல். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தென் மண்டல மாநில உங்களுடைய மாநாடு சென்னை அடுத்து கோவளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்திருந்தாங்க. எல்லா முதல்வர்களும் வரவேற்பு கொடுத்ததை பார்த்தோம். அதில் குறிப்பாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம், சில நிமிடங்கள் வந்து தனிமையில் சந்திச்சும் ஆலோசனை செஞ்சுருக்கிறாங்க. நிச்சயமாக உள்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தில் சந்திக்கிறாருன்னா அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியையும் தாண்டி சில அரசியல்களும் இருக்கும். எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா சந்தித்தால் அட்மினிஸ்ட்ரேஷன் தாண்டி அரசியல் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை நான் அப்படி எடுத்துக்கல. அரசியல் மட்டும்தான் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது அது ஒரு பேருக்கு தான். இந்த இந்திய நாட்டை சீர்தூக்கி நிறுத்துவதில் மிகச்சிறப்பாக ஒரு ஆட்சியை கொடுப்பதில் மோடியோ அமித்ஷாவோ மிக திறமையாக செயல்பட்டு விட்டார்கள். ஏதாவது ஒரு சான்று உண்டா? நீங்கள் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, இவர் என்ன பண்ணார்? இவர் என்ன உடனடியாக என்ன நடந்துச்சு? அதனால் இவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இவர்களுக்கு துளியும் கிடையாது. இவர்கள் என்ன, இவர்கள் எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸில், அதுவும் அந்த பாலிடிக்ஸ் எப்படி உழப்புறது, எப்படி சிதைப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிஷினரி அவர்கள், அதுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவ்வளோதான். அமித்ஷா ஒரு விஷயத்தை வந்து சந்திக்க வராரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் அல்லது தென்னிந்தியாவில் ஒரு சிறப்பான, நீங்கள் அதை வந்து எப்படி அதை விளக்குறாங்க அப்படின்னா, இந்த தென்னிந்திய கூட்டம் 31வது தென்னிந்திய மாநில மாநாடு. இந்த கூட்டத்தில் நிதி பகிர்வு மற்றும் அதிகார பகிர்வு, இந்த மாநிலங்களின் வளர்ச்சி, இதையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவதற்காக இவர்களை கூட்டியிருக்கிறார்கள். அதுவா நோக்கம்? அடுத்து வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வருவதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் நடந்துச்சு. இப்போ இந்த இதில் ஸ்கிப் ஆகிடுச்சு, அடுத்த மீண்டும் கொண்டு வருவாங்க. ஸோ எப்போதும் நம்ம தலைக்கு மேல் தொங்கி கொண்டிருக்கிற ஒரு கத்தியாக டீலிமிட்டேஷன் இருக்குது. அதை அவர்கள் ஒரு திட்டமாக வச்சுருக்காங்க. அதுக்கான ஒரு பதத்தை உருவாக்குவது. ஏற்கனவே வந்து மசோதாவை கொண்டு வந்து அது பில்லு பாஸ் ஆக முடியாமல் பின்னாடி போயாச்சு. இப்போ அவர்கள் எதற்காக அதற்கு அப்படி தள்ளி தள்ளி ஏன் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா, சரியான சந்தர்ப்பம் பார்க்கிறார்கள். 100% வெற்றி வேணும். அதற்கு எல்லாரையும் ஒரே மாதிரியான மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரணும். அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வருவதற்காக தென் மாநிலங்களை பதப்படுத்துவது, அவர்களை ஒரு வகையாக உழவியெல்லாம் கொண்டு டியூன் பண்ணுவது அப்படிங்கிறது தான் இவர் செய்கிறாரு. இல்லைன்னா திரு விஜய் அவர்கள் 2 முறை சந்திப்பதற்காக நேரம் கேட்டு டெல்லி போய் காத்திருந்து, அப்போது மோடியை சந்தித்து வந்தாரே தவிர நிதி ஆயோக் கூட்டத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி முதல் மீட்டிங்லையும் சரி 2 முறையுமே அமித்ஷாவை சந்திக்க முடியவில்லை. அமித்ஷா பார்க்க விரும்பல. தேவை கிடையாது. எதுக்கு நம்ம இப்போ பார்க்கணும்? ஆனால் இப்போ பார்க்கறது அப்படிங்கிறது, இப்போ இவற்று எம்பி இருக்குதா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை. ஒரு உழவியலை தென் மாநிலங்களுக்குள் பொதுவாக கொண்டு வருவது. டீலிமிட்டேஷன் விவகாரம் வருதுன்னா, திமுக ஒன்று ஒரு புள்ளியில் நிற்கினா நீங்கள் உடனே அதுக்கு பின்னாடி போயிடாதீங்க. அது ஒரு அஜெண்டாக்குள்ள போகுதுன்னா, இப்போ நீங்கள் இந்த சந்திப்பு ஒரு வகையான உழவியலை அவர் கொடுக்கும். இன்னொன்று 40 நிமிடம் 40 நிமிடம் பேசியிருக்காங்க. விஜய் சொன்னார், வெள்ளியில சொல்லும்போது திமுகவும் பாஜகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்குது, கொல்லைப்புறமாக அவர்கள்ட்ட டீல் இருக்குது, நேரடியாக காங்கிரஸ் இருக்குது. நீங்க பகிரங்கமா 2 பக்கமா இருக்கிறீங்க. விஜய் எப்பவுமே பகிரங்கமானவர் தான். எந்த விஷயத்தையும்
மறைக்கிறது கிடையாது. மறைக்கிறது கிடையாதுன்னு என்ன, இப்படிதான் இருக்குது அப்படின்னு தன் வாழ்க்கையும் வெளியில் தூக்கி போட்டுருவாரு. இப்போ அப்படிதான் நடந்துக்கிடுறாரு. எவ்வளவு என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு துணைத் தலைவர் பதவி கொடுத்து இந்த கூட்டத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து உங்களை உட்கார வச்சிருக்காங்க. நீ உட்கார்ந்து 3/4 மணி நேரம் அவர்களோடு பேசியிருக்கீங்க. என்ன பேசப்பட்டது? அது தமிழ்நாட்டின் நலனுக்கானதா? அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் உண்டா? இதெல்லாம் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு தரப்புல இருந்து ஒரு குறிப்பு வருமா? நான் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னீங்களா? அரசு ரீதியான பேச்சா இது? ஒருபோதும் கிடையாது. அரசியல் தான். அமித்ஷாவால் ஒருபோதும் அரசு சார்ந்த நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை பேச முடியாது. அதற்கு அது தகுதியமற்றவர். அப்ப திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை மழுங்கடிக்க செய்கிற, தமிழ்நாடு மட்டும் இல்ல தென்னிந்தியாவையே காணாமல் செய்கிற ஒரு வேலையை அமித்ஷா திட்டமிட்டு இயக்குகிறார். அதற்கான ஒரு ஆயத்தப்பணி தான் இந்த மீட்டிங் அப்படின்னு நான் சொல்றேன். வேற இப்போ என்னென்ன பின்னணி அரசியல் இருக்கும் சார்? இப்போ எல்லா மாநில முதல்வர்களையும் கூப்பிட்டுருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சரும் இதில் அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவேரி இஷ்யூஸு, அதே போல் கேரளாவில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு, இன்னும் பல அண்டை மாநிலங்களுடன் இருக்கக்கூடிய சில அரசியல் உரசல்கள்லாம் இதில் வந்து விவாதத்துக்கு உள்ளாக்கணும். கடந்த முறையும் நடக்கும்போது, இதே போல் மாநாடுகள் நடக்கும்போது நம்மளுடைய பிரதிநிதிகள் வந்து பேசியிருக்காங்கங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. அவைகளெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? இந்த விஜயை பொறுத்தவரையிலும் விஜய் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அவர் கையில் எது தயாரித்து கொடுக்கப்பட்டதோ அதுதான் பேசப்பட்டிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து அவருக்காக எதுவாவது பேச முடியுமா? அவர் இப்படி பேசுறதா இருந்தால் சட்டசபையில் எப்படி பேசுவார்? அப்படி எதுவும் இல்லை. ஏதாவது தயாரித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அவர் செய்வார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முதல் சந்திப்பிலேயே 4 கோரிக்கைகள் வைத்தோம்னு சொல்லி எதை பேப்பரில் எழுதி கொடுத்தாங்களோ அதை கொண்டு போய் கொடுத்தாரு. அதற்கு மேல் பேசுவதற்கு விஜய்கிட்ட ஒன்றும் இல்லை. அங்கே நடந்த 10 நிமிஷம், அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. ஆனால் அன்றைக்கு 10 நிமிஷம் தான் பேசுவதற்கான தேவை இருந்தது. இன்னைக்கு 40 நிமிஷம் நீங்கள் உள்ளே உட்காந்து பேசுறீங்கன்னா என்ன பேசுறீங்க? அப்போ பேசுறதுங்கிறது நிர்வாக ரீதியாக பேசணும்னா விஜய்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, விஜய்க்கு பெருசாக தேவையில்லை. ஆனால் அரசியல்னா விஜய் பேசித்தான் ஆகணும், விஜய்கிட்ட என்னென்ன சொல்லணுங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நடந்த மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு டீல் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. விஜய்க்கு வந்து நிர்வாக ரீதியாக விஜய்க்கும் தெரியும். இப்போ அமித்ஷாவுக்கு எப்படி தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் என்ன, அல்லது அந்த இந்திய தேசத்தை எப்படி ஒருங்கிணைக்கணும், அவர்களுக்கு என்ன, இந்த மக்களுக்காக என்ன செய்யணுங்கிற உணர்ச்சி கிடையாதோ அதே மாதிரி தான் விஜய்க்கும். அதனால இந்த மீட்டிங்ல முழுக்க நடக்கிறதுங்கிறது ஒரு டீல். அந்த டீல்ங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நெட்டிசன்கள் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க படிக்காதவன் படம் நினைக்கிறேன், விவேக் கோட்டு சூட்டு போட்டு ரெட்டி காரு அப்படின்னு சொல்லி சுமன் அப்படி உட்கார்ந்து இருக்கிற கிட்டத்தட்ட சமோசிமா ரெட்டி சமோசாக்குள்ள ரொட்டியா கிட்டத்தட்ட அதே மாதிரி. அதாவது எதேச்சியா அந்த படத்தோட டைரக்டர் உண்மையிலே ஒரு தீர்க்க தரிசின்னு தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு சந்திப்பு நடக்குன்னு முன்கூட்டியே அவருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. அவர் அப்பவே படத்தை எடுத்து வச்சுட்டாரு. கரெக்டா அதே டர்பன், அதே பட்டு ஜிப்பா அப்படியே இருக்கிறாப்புல, காலை நீட்டிட்டு அதே கோட்ல விவேக் போட்ட கோட் பிளாக் பேண்ட்ல விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை தான். ஆனா இது அதாவது என்ன சொல்றதுன்னா, சார் ஒரு முதல்வர் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா ஒரு மாநாட்டில் பங்கேற்கிறாரு, ஹோம் மினிஸ்டர் சந்திக்கிறது ஒரு புரோட்டோகால் படி அவர் இது பண்றாரு. அதையே நம்ம வந்து அரசியலாப்படுத்தி அவரை வந்து நம்ம கொச்சைப்படுத்தணும். நான் கொச்சைப்படுத்தலைங்க, சமூக வலைதளங்கள்ல விமர்சிக்கிறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு நான் என்ன கேட்கறேன்னா, விஜய்க்கு ஒரு ஆற்றல், இவர்களை எல்லாம் அதாவது நிர்வகிக்கிற ஒரு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்று உண்டா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் சொல்ல, மேகதாட்டு விவகாரத்தை நீங்க சொல்றீங்க, மேகதாட்டு விவகாரம் பற்றி எல்லாம் அவங்க பேசப்படும், தென்னிந்திய நதி பகிர்வானம் பற்றியான விவகாரங்கள்லாம் பேசப்படும். அப்படியா? அதையெல்லாம் சீர்படுத்துகிற ஆற்றல் அமித்ஷாவுக்கு உண்டா? அமித்ஷா அதையெல்லாம் செய்து கொடுக்குறேன்னு செஞ்சு சொல்லியிருக்கிறாரா? இன்னும் கூடுதலாக இந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 3 மாநில முதல்வர்கள் காங்கிரஸ்காரர்கள். சதீசன், டி.கே. சிவகுமார். தெலுங்கானா முதலமைச்சர் இதுல வரல, அவர் பிரதிநிதிகள் துணை முதல்வர் யாரை அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் அந்த 3 மாநிலங்களும் காங்கிரஸ் மாநிலம். இப்போ இது எல்லாம் வந்து எதற்கு அப்படின்னா, இந்த காங்கிரஸ் மாநிலங்களையும் தங்கள் தேவைக்காக எப்படி மூவ் பண்ணலாம், இதெல்லாம் அவங்களுடைய மூட் என்னவா இருக்குது அப்படின்னு பரிசோதிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேனே தவிர, இதில் வந்து நாடு அந்த மாநிலத்துக்கான ஒரு நன்மைகளை பகிர்ந்தளிக்க வேண்டும், இவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் வந்து நன்மை செஞ்சிடணும் அப்படின்னு இதில் இருக்கிறதாக தெரியவில்லை. முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான் இதில் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவுக்கே ஒரு அபாயமணி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டீலிமிட்டேஷன்ங்கிறது, நீங்கள் வந்து நதிநீர் விவகாரம் சொல்கிறீங்க, நதிநீர் விவகாரம் இன்னைக்கு தீரப்போகிறது கிடையாது. அது இன்னும் ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அந்த பிரச்சனை உபரி நீர் வரும்போது மட்டும்தான் சரியாகுது.
பற்றாக்குறை வரும்போது நிச்சயமாக அது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது யாரா இருந்தாலும். கேரளா பிரச்சனை வேற. கேரளா மலையாளிகள் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தண்ணீர் இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கான அந்த உளவியல் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இடுக்கிக்கு அந்த தண்ணியை தள்ளி அதில் கரண்ட் எடுக்கணுங்கிற பிளான் தான் இருக்கே தவிர அவர்கள் இந்த பக்கம் தண்ணி அனுப்புவதற்கான மனோநிலையில் இல்லை. இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும்போது இதை குறித்து பேசுவது நம்ம எங்கே வேணாலும் பேசலாம். ஆனால் இதையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த நோக்கம் வந்து பாஜகவுக்கு கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலுமே பாஜக ஒருபோதும் மற்ற மாநிலங்களுக்கு நன்மை செஞ்சாலும் செய்யுமே தவிர தமிழ்நாட்டுக்கு செய்யாது. அப்போ முதல்ல முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்துக்காகவே இந்த மாநாட்டை வந்து பயன்படுத்திக்கிறாரு பாஜகவும் அமித்ஷாவும். ஆமா, அதாவது சொல்லப்படுவது இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் காரணத்துக்கானது. ஆனால் நடந்து கொண்டிருப்பது அல்லது நடத்த போவது என்பது முழுக்க முழுக்க அரசியல் காரணத்துக்காகத்தான். நேற்று கூட நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழிசை அம்மையார் வந்து ஒரு இதுல பேசும்போது எதற்கெடுத்தாலும் நீங்கள் வந்து எதிர்த்து பேசிட்டே இருந்தீங்க, அதனாலதான் வந்து உங்களை ஆட்சியிலிருந்து விலகிட்டோம்னு சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசும்போது சொல்றாங்க. கான்ஸ்டன்டைன் அதனாலதான் நீங்க செஞ்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. அதாவது மக்கள் செஞ்சாங்க உடனே அதை மாத்துறாங்க. அதோட பொருள் என்ன அப்படின்னு சொன்னா இவர்கள் திட்டமிட்டு விஜயை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். மிஷின் அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் எந்த ஒரு பொம்மைக்கும் உயிர் கொடுத்து அதை கொண்டாந்து நிறுத்த முடியும். இன்னைக்கு இப்போதான் கொஞ்சோண்டி இந்த உரையாடல்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போதான் இந்த மிஷினின் ஆபத்தை திமுக துளியூண்டு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் அந்த கான்ஸ்டன்டைன் பதில் சொல்றாரு, நீங்கள் விஜயை கொண்டு வந்தீர்களா அப்படின்னு. இல்ல மக்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல. அதாவது திமுக பாஜகவோடு சண்டையிடுவதையோ அல்லது மோடி இவர்களோடு விமர்சிப்பதையோ தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்பதையோ மக்கள் விரும்பவில்லைன்னு பாஜக சொல்லுகிறது. குறிப்பா தமிழிசை சொல்றாங்க. அது எப்படி? தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை கேட்டு போராடுறாரு, பேசுறாரு அன்றைய முதல்வர் ஸ்டாலின். ஆனால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கவில்லை. அப்படியா? எவ்வளவு பிடிக்கலன்னா உங்களுக்கு தானே போட்டணும், உங்களுக்கு போடலையே. அப்படி உங்களுக்கும் போடல, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கல. இல்ல உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு எதை யாரால் அடித்து வீழ்த்த முடியுமோ அதை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க கேக்குறீங்க இல்ல, அப்ப ஏன் பாஜக தான் வெற்றி பெறல அப்படிங்கிற கேள்விக்கு விஜயால் தான் இதை வீழ்த்த முடியும். ஏன்னா அப்படி ஒரு புரொபகண்டா மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க சார், 40 நிமிடங்கள் கிட்டத்தட்ட போயிருக்கு அந்த மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே போல இதுல வந்து முழுக்க பொலிட்டிக்கல் மோட்டிவ் தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதே சைமல்டேனியஸாக நேற்று பார்த்தோம், நம்ம எழும்பூர் எக்மோரில் வந்து ஒரு போராட்டமே கூட பண்ணாங்க காங்கிரஸ் கமிட்டி சார்பாக. இந்த அமித்ஷாவை கண்டித்து தான். டெல்லியில் எப்படிலாம் நீங்கள் வந்து வன்முறையை கட்டவிழ்த்து விட்டீங்க மாணவர்களுக்கு எதிராக, தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இதுதான் வந்து முழக்கமே மாணிக்கம் தாக்கூர் தலைமையில். இன்னைக்கு சிறப்பு செயற்குழு கூட்டம் ராஜீவ்காந்தியினுடைய பிறந்த தினத்தன்று இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியா ஒரு நடந்துட்டு இருக்கு. இவங்க ஒரு பக்கம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி 2029 பிரதமர் ஆயிடுவாரு, ஆனதுக்கு பிறகு நீட் தேர்வு ஒழிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்கிறாரு. நேத்துமே என்ன சொன்னாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, தாவேகா தொண்டர்களே பெருசா எடுத்துக்காதீங்க, உங்க அமைச்சர்கள் வந்து விஜய பிரதமர் வேட்பாளர்னு சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சில பொலிட்டிக்கல் மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. காங்கிரஸை கூட்டணியில் வச்சிருக்காரு விஜய். என்ன பேசப்பட்டிருக்கும்? அதாவது விஜயை குறித்த ஒரு புரொபகண்டா இங்க மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வட மாநிலங்களிலும் எழுப்பப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம இதே இடத்துல பேசியிருக்கிறோம். இந்தியா டுடே எடுத்த அந்த சர்வேயின்படி, அந்த கணக்கீட்டின்படி இவர்கள் எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்கள் மூலமாக இந்த செய்திகளை பரப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம இதே இடத்துல பேசணும். அப்போ விஜய்க்கு ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாமே ஏன் வந்து ஒரு பிரதமர் ஆயிடக்கூடாது, அதுக்கான வேலையை இப்போவே தொடக்கும். 2090களில் நான் வந்து அடுத்த ஆளப்போகிறேன் தமிழன் அப்படின்னு சொல்லி இறங்கினேன். இப்போ நான் ஆட்சிக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போவுமே விதையை போட்டு வச்சோம்னா நாளைக்கு முளைக்கும் இல்லையா அப்படிங்கிற நிலைப்பில் அவர் ஒரு விதையை விதைத்து வைக்கிறார். அதே மாதிரி ராகுல் காந்திக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக நாம் அடுத்த ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு. ராகுல் காந்திக்கு இருக்கோ இல்லையோ, காங்கிரஸுக்கு இருக்குது ராகுல் காந்தியை கொண்டு வந்துடணும்ட்டு. சரிங்களா? ஏன்னா அதுக்கான ஃபிட்டான ஆளாங்கிறது ரெண்டாவது கேள்வி. அப்போ இந்த நெருக்கடிக்குள்ள இவர்கள் இந்த கூட்டணியே இருக்கும்போது அமித்ஷா வந்திருக்கிறது அப்படிங்கிறது, நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், இந்த நடவடிக்கை வந்து மோடிக்கோ அல்லது அமித்ஷாவுக்கோ பிடிக்காது. இப்போ தனியான சந்திப்புல எதெல்லாம் பேசப்பட்டிருக்கோம், என்ன பேசப்பட்டிருக்காது? இப்போ காங்கிரஸையும் நீங்க வந்து இப்போ கூட்டணியிலேருந்து வெளியேற்றுங்க அப்படின்ற அழுத்தமும் கொடுக்கப்பட்டிருக்குமா? ஏன்னா காங்கிரஸ் முக்த பாரத் தானே
பாஜகவினுடைய இல்ல அப்படி நேரடியா ஒரே வரியில நீங்க முடிச்சுக்க முடியாது. அதாவது எது லாபகரமானதோ அதை செய்யுங்கள், நாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுறது. நாளைக்கு 2029 நீங்க அங்க கூட்டணியில இருக்கீங்களா இல்லையாங்கிறத இப்ப உடனே தீர்மானம் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறுங்க, காங்கிரஸ் உடனே துரத்துங்க, அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்றதா இருந்தா 108 பிளஸ் அந்த அவங்க 5 சீட்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கு என்ன வழின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப விஜயை படிப்படியாக தங்கள் பக்கம் கொண்டு வருவது அல்லது அதே இடத்தில் உட்கார வைத்துக் கொண்டு தங்களுக்கு லாபகரமாக மாற்றிக்கொள்வது, அந்த வேலையை தான் அவர்களால் செய்ய முடியுமே தவிர இப்போ உடனே இழுத்து இங்கே போடுவதை செய்ய மாட்டார்கள். ஆனா விஜயை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, விஜய்க்குமே அதுக்கு தயாரா இருக்கிறார். விஜய் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலைக்கு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இதே மாதிரி போய் தென்னிந்திய மாநிலங்களின் தலைவர் அப்படின்னு அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து அவரை கொண்டாந்து இந்த கூட்டத்தை உட்கார வச்சு அவரை முன்னிலைப்படுத்தியிருந்தா, அவர் ஒரு 40 நிமிஷம் உட்கார்ந்து அமித்ஷாவோட பேசியிருந்தா இந்நேரம் எத்தனை ஊடகங்கள் சலங்கை கட்டி ஆடி இருக்கும். அதுக்கு என்னென்ன காசிப்லாம். ஏன் சார் அவ்வளவு நேரம் பேசணும், கதவை மூடிட்டு ஏங்க சார் காசிப் என்னென்ன பேசியிருப்பீங்க. ஆனா விஜய்க்கு எவ்வளவு சொகுசு பாருங்க. ஒரு பக்கம் அதிமுக காரர்கள் இழுப்பார், இன்னொரு பக்கம் காங்கிரஸை கையில வச்சுக்கிட்டே பாஜகவோட டீல் பேசுவார், பாஜகவோட இப்படி இருப்பார். கேட்டா நாங்க இதே திரு விஜய் அவர்களே கூட சொல்லியிருப்பாரு. ஆமா, விஜய் வெளியில இருந்தா கூச்சம் இல்லாமல் ரகசிய டீலிங்ல இல்ல, இப்ப நீங்க பகிரங்க டீலிங்கே வந்துட்டீங்க. இப்ப டீ பார்ட்டி கலந்து சொன்னாங்கல்ல. ஆமா, இப்ப டீ பார்ட்டியில கலந்தது அவ்வளவு பெரிய குற்றம்னு நீங்க பேசுறீங்க. இந்த விஷயத்த பாசிங் ஆகுது பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. டீ பார்ட்டியில ஏன் கலந்தீங்கிறதுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டியிருக்குது. நாங்க வந்து சீட்டிங் இருக்கை பிரச்சனைக்காக போனோம்னு கனிமொழி சொல்றாங்க. ஏன் இருக்கை பிரச்சனையை வெளியில பேசி தீர்த்துக்கிட முடியாது, அதுக்கு ஒரு மீட்டிங் வேணுமான்னு கேட்டு இதெல்லாம் நீங்க கேட்குறீங்க. இப்போ தென்னிந்திய மாநில மாநாடுல எங்களுக்கு பிரதிநிதித்துவம்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, இதனால எங்களுக்கு லாபம் இல்லைங்கன்னு பேசிட்டு கலந்து போக வேண்டியதானே. அப்போ நாங்க பேசுனா அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக, எப்படி நாங்க வச்சுக்கிட்ட டீலிங் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக. நீங்கள் பேசுவது என்பது ரகசிய டீலிங்னு பேசுவது விஜயால் முடிகிறது. இங்க இருக்கிற ஊடகங்களும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா அடிக்கிறது. ஏன்னா இது ஒரு எக்கோ சிஸ்டத்துல இருக்குது. மோடி, அமித்ஷா, விஜய், இது ஒரு டீலுங்களா. அதுக்கு இடையில காங்கிரஸுங்கிறது ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றதுன்னா இவர்கள் அடுத்த கட்டம் நகர்ந்து செல்வதற்கு உதவுகிற ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். விஜய் பாருங்க எப்படி தூக்கி வீச போறாருன்னு இந்த காங்கிரஸை. இன்னைக்கு நீங்க கதறீங்களா, இன்னைக்கு மீட்டிங் போட்டு என்ன பேசுறீங்க? விஜய் பேசுவது அல்லது அடுத்த பிரதமர் தமிழ்நாட்டிலிருந்து வருவார், அதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்கிடாதீங்க. அது அவங்க கட்சிக்குள்ள பேசிக்கிடுறது. இது எதுக்கு? ஏன் அப்படின்னா உங்களால் இப்போ நீங்களே வழி இல்லாம உட்காந்துறீங்க. விஜய் செய்கிற அட்ராசிட்டி எந்த கட்சியாவது கூட்டணியாவது எதிர்த்து கேட்க முடியுதாங்க? நேரடியா பகிரங்கமா சென்னை மாநகராட்சியினுடைய துப்புரவு பணிகளுக்கான எல்லாத்தையும் டெண்டரையும் நீங்க பிரைவேட்டைசேஷன் பண்றீங்க. போராடினாங்க, அதை பற்றி எந்த பதிலும் இல்லை. இப்பவும் அந்த பாரதிங்கிறவர் திட்டிட்டு தான் இருக்கிறாரு, பதில் பேசிட்டு தான் இருக்கிறாரு. விஜய் ஒரு வார்த்தை பதில் சொல்றது கிடையாது. எவ்வளவு ஈஸியாக அது நடக்க பாருங்க. அதே மாதிரி தான் நீங்க விவசாய போராட்டம் நடக்குது, சிபிஐ சிபிஎம்மால ஒண்ணுமே பண்ண முடியல. நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, சிபிஐ சிபிஎம் மாணவர் படை அங்கே கொந்தளிக்குது. ஆனா இங்கே ஒரு நடவடிக்கை இல்லை. மேல் மட்டத்துல அவங்க அப்படியே சுமூகமா இருக்காங்க விஜயோட. அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் சந்தர்ப்பவாதிகளாக, இவர்கள் வந்து கையாளாகிறவர்களை வேலை செய்ய அந்த இடத்துல வீரியமற்றவர்களாக இருக்கிறாங்க. விஜய் அப்படி இவர் அந்த மயக்கத்துள்ள, நான் விஜய்ங்கிற நடிகர் மேல்ற மயக்கம் சாதாரண மக்களுக்கு இல்லை, இந்த மாதிரி கூட்டணியில போய் உட்கார்ந்துருக்கவங்களுக்கே இருக்குது. இந்த வெற்றி கொடுத்த மயக்கமா இருக்கலாம் மேபி, ஆனால் அவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள்ங்கிறது உண்மை. அதனாலதான் ஈஸியா அவர்களால் பாஜகவோடையும் டீல் பேச முடியுது, இந்த பக்கம் காங்கிரஸோடையும் டீல் வச்சுக்கிட முடியுது. சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இதையெல்லாம் ஒரு நேரம் ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கவும் முடிகிறது. இந்த சொகுசு திமுகவுக்கு கிடையாது. அது சும்மா போய் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டு வந்தாலும் அது ஒரு அபிஷியல் மீட்டிங் இல்ல, அங்க டீலிங் நடந்திருக்கு, அப்படி இப்படி ஊதி பெருக்குகிற ஊடகங்கள் இந்த இடத்தில் வாய் மூடி மௌனிகளாகி போயிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறது. ஆனா இப்போ இந்த ஆட்சி அமைந்தது முதல் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்குற மாதிரியான ஒரு பாணியை வந்து பாஜக அரசும் கடைபிடிக்கல தானே. உதாரணத்துக்கு ஆளுநரனுடைய முதல் உரை, எல்லா ஆளுநர்களும் வந்து திமுக ஆட்சியில் வந்து பன்வாரிலால் புரோஹிதா இருக்கட்டும், அவர் RN ரவியா இருக்கட்டும், எப்படியெல்லாம் இம்சை கொடுத்து இது பண்ணாங்க. இப்போ இவங்க கூட ரொம்ப இணக்கமாக தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த வந்தே மாதரம் போன்ற அப்போ இப்போ நம்ம தான் கேட்கணும்,
இப்போ உங்களுக்குள்ள டீலிங் இருக்கான்னு கேட்டீங்க இல்லையா, அங்க அவர் போர்க்கோணத்தை நல்லா புரிச்சுக்கோங்க. வந்தே மாதரம் பாட்டை பாடுறதுக்கு அவங்க ஜியோ கொடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள சர்க்குலர் விட்டுக்கிட்டாங்க. ஆனா திமுக இருக்கும்போது அது கடுமையாக எதிர்வினை ஆச்சுது. அதுவும் பொது நிகழ்ச்சியில், அதுவும் இங்க சட்டமன்றத்துக்குள்ள பாடுறதுக்கு அனுமதி கிடையாதுச்சு. ஆனா இங்கேயும் பாடினாங்க அவங்க. ரெண்டாவது தமிழ் தாய் மாதம் பாடப்படல இல்ல, தமிழ் அதாவது ஜனகணமன பாடினாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. எதுக்கு? சட்டமன்றத்துக்குள்ள பதவி பிரமாணம் எடுத்து வைக்கும் போது இங்கே நடந்துச்சு. சரிங்களா? ஆனா நீங்க போய் பெர்மிஷன் கேட்டீங்க. நாங்க இங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, அதாவது ஸ்டாலின் அவர்கள் நிர்பந்திக்கும் போது, இல்ல முதல்ல வந்தே மாதரம் பாடினால் மட்டும்தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லி அவர் நிர்பந்திச்சாரு. யாரு? ஆர்.என். ரவி. இப்ப இங்க சுமூகமா போயிட்டு நினைக்காதீங்க. இவர் மடங்கி போயிட்டாரு. முதல்லயே தமிழ் தாய் வாழ்த்து வந்தே மாதரம் ரெண்டையும் சேர்த்து பாடி, பின்னாடியும் வந்தே மாதரத்தையும் பாடி, எல்லாத்தையும் கூட்டி குழப்பி மக்களை ஏமாற்றியதுதான் விஜயனுடைய சாதனை. இது என்னுடைய மாநில உரிமை, நாங்கள் எங்களது பாட்டைத்தான் பாடுவோம், இதுதான் மரபு. இதை பேசுறதுக்கு விஜய்கிட்ட ஏன் துணிச்சல் இல்ல? அப்போ இங்க நடந்தது அப்படி இணக்கமானது கிடையாது. அவங்களோட டாமினன்ஸை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. சோ இதுதான் நடந்திருக்கு. இப்போ வரல நீங்க அதான் நடந்துட்டு. அதனால விஜய் சாதித்து விட்டார். ஒன்று சாதனை கிடையாது, விஜய் அடங்கி போகிறார். இன்னொன்று, பாஜகவும் செல்ல குழந்தையாக தட்டி கொடுத்து வைத்திருக்கிறது. அவ்வளவுதான் அதில் நடக்கிறது. இறுதியான ஒரு கேள்வி, அப்போ காங்கிரஸ் இந்த மீட்டிங்கை எப்படி பார்க்கும்? ஏன்னா நம்ம இந்த கூட்டணியில் இருக்கிறோம், நம்ம வேற இதில் டீலிமிட்டேஷன் நோ டீலிமிட்டேஷன் இப்போ ஸ்டாண்டை வேற மாட்டிக்கிட்டோம் ஃபேர்னு சொல்லிட்டு, இப்படி திமுக செக் வைக்கணுங்கிறதுக்காகவே இப்படி வளைஞ்சி இல்லை. நோ டீலிமிட்டேஷன்ங்கிற வார்த்தையை ஃபேர்னு நாம மாத்திக்கிட்டோம். நீங்க சொல்லவே கூடாது. ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கிறத ஆரம்பத்துல இருந்தே திமுக சொல்லுவது. நாம இல்ல, அதாவது சாரி காங்கிரஸ் சொல்றேன் நான். காங்கிரஸ் மாத்திக்கிச்சு இல்லையா நோ டீலிமிட்டேஷன் சொல்லி. இப்போ முதலமைச்சர் தலைமையில் போடப்பட்ட அந்த தீர்மானத்தில் அப்படிதானே போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ விஜய்க்காக திமுகவை தனிமைப்படுத்தணும், அவங்களுக்கு ஏதாவது செக் வைக்கணுங்கிறதுக்காக இப்படி தங்களுடைய நிலைப்பாட்டை வளைந்து நொழிந்து காங்கிரஸ் இப்படி ஒரு முடிவு எடுக்குது. இப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்க அமித்ஷாவுடன் திரு விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்லாம் நடந்திருக்கு? காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு சென்ட்ரலைஸ்டு பாடி அது ஒரு சதபுதான் இருக்குது. அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்ற இலக்கு எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. அந்தந்த மாநிலங்களின் முதல்வர்கள் அவரவர்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இதில் தான் இயங்கிட்டு இருக்கு. கர்நாடகாவை நீங்க எதுவும் தனியா இது பண்ணிட முடியுமா? டி.கே. சிவகுமார் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் அதைத்தான் பேசுறாரு, அதைத்தான் செயல்படுறாரு. அது ரேவந்த் ரெட்டிக்கும் அதே தான் கேரளாவினுடைய நிலைமையும். ஸோ யாரும் என்ன சொல்றதுன்னா ஒட்டுமொத்த காங்கிரஸுக்கான ஒரு இலக்கில் இவர்கள் பயணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கூடுதலா சொல்றேன், ராகுல் காந்தியை தான் அடுத்த பிரதமர் வேட்பாளராக கொண்டு வரணுங்கிற நோக்கம் கூட இவர்களுக்கு இருக்கிறதான்னு தெரியல. அது ரீஜனலா அவரவருக்கு ஒரு நோக்கத்தோட இயங்குகிறார்கள். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இது காங்கிரஸ் அவரவர்களுக்கான நோக்கத்தில் தான் வர்றாங்களே தவிர ஒட்டுமொத்த உணர்வோடு வர்றதாக எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஒருமித்த உணர்வு கொண்ட கட்சியாக காங்கிரஸ் இருப்பதாக என்னால் நம்ப முடியல. நீங்க அது வட மாநிலங்களில் வேற மாதிரியும், தென் மாநிலங்களில் மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியும் வேற மாதிரி தான் வேலை செய்யறதுனா, பாஜக அப்படி கிடையாது. பாஜக பிரச்சனைகளில் அப்படி இயங்கும், ஆனா ஒருமித்த இலக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒருமித்த இலக்கோடு இது இலங்கைதானே கிடையாது. அதனால இந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்துட்டு போறதோ போறாம இருக்கிறதோ அது அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால அது அவர்கள் என்ன சொல்றதுன்னா, அந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல அவர்கள் மாறி இருப்பதுங்கிறது அது எனக்கு என்ன சொல்றதுன்னா புதுமையா தான் இருக்குது. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துல பயந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.